ஹலோ வணக்கம். நம்ம எஸ்கேனுடைய ப்ரொடக்ஷனில் வெளிவந்த தாய் கிழவி படத்தோடைய வெற்றி கொண்டாட்டம் அப்படின்ட்டு இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ இதோடைய வெற்றி கொண்டாட்டத்தில் நம்ம எஸ்கேனா நிறைய விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தார். அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அம்மா முத்து சூர்யா டேரக்டர் வந்து நம்ம எஸ்கேனாகிட்ட ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காரு. நம்ம எஸ்கேனாவுக்கு ஸ்டோரி ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதோடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு அப்படிமா சொல்லியிருந்தோம். ஸோ அதை இப்போ கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக இப்போ அம்மா முத்து சூர்யாவுடைய நெக்ஸ்ட் படத்தை நாங்கள் தான் தயாரிக்கிறோம் அப்படிமா சொல்லி இப்போ நம்ம எஸ்கேனாவே அறிவிச்சிருக்காரு. அண்ட் இந்த ஒரு படத்தில் நம்ம எஸ்கேனா தான் நடிக்க போகிறாரு அப்படி மாதிரி சொல்லி நம்ம எஸ்கேனா இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். பட் இப்போ அம்மா முத்து சூர்யா லைனப்பில் இருக்காரு அப்படிங்கிறது மட்டும் இப்போ கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தாய் கிழவி இந்த ஒரு படம் அப்படிங்கிறது இந்த வருஷத்துலேயே 2வது அதிக கலெக்ஷன் பண்ண ஒரு மூவி அப்படிங்கிற ஒரு பேரும் வாங்கியிருக்கு. முதல் வந்து நம்ம எஸ்கேனுடைய பராசக்தி தான் 100 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருந்தது. அண்ட் இப்போ நம்மளுடைய தாய் கிழவி படம் 50 கோடிக்கு மேலே இப்போ கலெக்ட் பண்ணி உண்மையாக நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும். சேயோன் படத்துடைய ஷூட்டிங் இந்த மந்த் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிமா சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ சிவகுமார் அவர் வந்து தாய் கிழவி படத்துடைய சக்ஸஸ் இந்த மாதிரி கொஞ்சம் பிஸியாக இருக்க இந்த ரீசன்னால நெக்ஸ்ட் மந்த் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிமா சொல்லி நம்ம எஸ்கேனாவே இப்போ ஆஃபீஸில் கன்ஃபார்மும் பண்ணியிருக்காரு. அண்டு நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு சேயோன்லேருந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அப்படிங்கிறது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும்.